குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாராக இருந்தாலும் இந்த ஒரு அரிசியை சமைச்சு சாப்பிடுங்க. எந்த நோயாக இருந்தாலும் குணமாக்கக்கூடிய தன்மை கொண்ட அரிசி தான் இந்த கருப்பு கவுனி அரிசி. இதுக்கு நான் 2 கிளாஸ் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசியை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது கொஞ்சம் ரவை பதத்துக்கு வந்தால் போதும், அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். கடுகு கடலப்பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் சேர்க்கறதோடு வாசனையாக இருக்கும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் ஆல்ரெடி தண்ணி சூடு பண்ணியிருக்கிறேன். 1 கிளாஸ் அளவுக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அரிசி கொஞ்சமாக தேங்காய் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அந்த சூடான தண்ணியை இதில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கலாம். அரிசி நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்குறோம். இப்போ சூடான தண்ணி தான் சேர்க்கணும், அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும் நமக்கு. இப்போ தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணணும், அந்த அளவுக்கு சூப்பராக வந்துடும். இப்போ இந்த கொழுக்கட்டைக்கு ஏற்ற கார சட்னி ஒன்று பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து கொஞ்சமாக பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்க போகிறோம். 4 பழமான பழுத்த தக்காளியும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு தக்காளி கொஞ்சம் ஜூஸியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்குமே. சட்னி இப்போ கொஞ்சம் ஆறட்டும். இப்போ தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணி நமக்கு நல்லா இப்போ பிடிக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு. இது கொஞ்சம் சூடாக இருக்கக்குள்ளாரே பிடிச்சாதான் நமக்கு பிடிக்க வரும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் தடவி பிடிச்சி வச்சுருக்கிற உருண்டையை இதில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இப்போ சட்னியும் நமக்கு ஆறிடுச்சு. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில், கடுகு, கருவேப்பிலை போட்டு எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான சட்னிக்கும் ஒரு தாளிப்பு ரெடி ஆகிடும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். வெயிட் லாஸில் இருக்கிறவங்களும் முக்கியமாக சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பார்த்தா விலாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.